வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ் ராஜன். இந்த மனிதன் என்ற பெருமையா இந்த படத்துல வந்து நான் இணை தயாரிப்பாளர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் மனிதன் என்ற பெருமையா. இந்த படம் வந்து நாங்க வந்து எப்படி இதோட ஆரிஜின்றது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா, மார்ச் 23rd இருந்து ஆரம்பிச்சு அன்னைக்கு ஆக்சுவலா அன்னைக்கு சாட்டர்டே, அன்னையிலிருந்து அடுத்த ஒரு எங்களோட டைம் பீரியட் என்னன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 monthsல முடிச்சு ஒரு ப்ராப்பர் ஷார்ட் ஃபிலிமாக கொண்டு வரணும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அது வந்து நாங்கள் எடுக்கிற கதை பொறுத்து, நாங்கள் எடுக்கிற வந்து ஒரு டைலாக்ஸ்லேருந்து, ஒரு கதையிலேருந்து, ஒரு லொக்கேஷன்லேருந்து ரொம்ப எப்படி எடுக்கிறோம்னா முக்கால்வாசி அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முன்னாடியே லொக்கேஷன்ஸ்லாம் தேடி முன்னாடியே கேஸ்ட் அண்ட் க்ரூவெலாம் நாங்கள் டிசைட் பண்ணி எங்கே எப்படி அதாவது என்ன நம்ம கொண்டு வர்றது, எப்படி நம்ம அந்த அவுட்புட்டை வந்து உங்களுக்கு காமிக்கிறதுன்றது வந்து முன்னாடியே ஒரு வெல் ப்ரிப்பேராக யோசிச்சு மார்ச் 23rd 2024 அன்னைக்கு நாங்கள் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வரைக்குமே ஆல்மோஸ்ட் எல்லாமே நாங்கள் முடிச்சிட்டோம். இந்த படம் உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கும்னா ஒரு குறும்படம், ஒரு ஷார்ட் ஃபிலிமா, ஒரு மினி மூவியா இது இருக்காது. நீங்கள் ஒரு ப்ராப்பர் ஃபிலிம் வித் மியூசிக், எஃபெக்ட்ஸ், விஎஃப்எக்ஸ், கலர் கிரேடிங் எல்லாமே. அதாவது நீங்கள் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு படம் பார்ப்பீங்க, பட் தியேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. நீங்கள் உங்கள் ஃபோனில் உங்கள் கையில் வச்சுருக்க உங்கள் லேப்டாப், டேப், உங்கள் டிவியில் ஃபேமிலிஸோடு கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இதில் ஒரு முக்கியமான பார்ட் என்னன்னா, இந்த படம் வந்து அதாவது உண்மை சம்பந்தப்பட்ட கதை. இது எதனால நான் அப்படி சொல்றேன்னா, இந்த கதை வந்து ஒரு சீனுமே சரி, ஒரு சிச்சுவேஷன் எடுத்த சீனும் சரி, இப்படிலாம் இருந்திருக்கு, இப்படிலாம் நடந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி இந்த கதையை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த கதைக்கு நாங்கள் கஷ்டப்பட்டோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கஷ்டப்பட்டோம் தான். 100க்கு 200% நாங்கள் கஷ்டப்பட்டோம் தான். பட் இருந்தாலுமே வந்து நாங்கள் ஏன் கஷ்டப்படுறோம்னா, இப்படி ஒன்று இப்படிலாம் எடுத்திருக்கோம்னா பிகாஸ் இதுக்கு முன்னாடியெல்லாம் இது நடந்திருக்கு. இது நடந்ததுனால இப்படி நாங்கள் எடுத்திருக்கோம். இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ண சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்ல இருந்துமே அவங்களுக்கு நாங்கள் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்கிறோம். பிகாஸ் ஏன் சொல்கிறோம்னா, எங்ககிட்ட இருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நாங்கள் கூப்பிட்டோம். இந்த டைமில் கூப்பிட்டோம். அவங்களுக்கு ஆசை இருந்ததா இல்லையா, நடிக்கணுமான்னு இல்லை, பட் கூப்பிட்டாங்க. ரியாஸ் கூப்பிட்டான், சந்தோஷ் கூப்பிட்டான் அப்படின்ற அந்த மரியாதைக்கு கிளம்பி வந்தாங்க. இதுக்கு வந்து முழுக்க காரணமாக இருந்தது வந்து நாங்கள் நிறைய விஷயம் சொல்லலாம். நம்ம சொல்லலாம். இப்போ அதில் நான் சொல்லுவேன், நான் 100லேருந்து 120 பேர் கிட்ட நடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே என்னால் அத்தனை பேருக்குமே உண்மையாக தேங்க் பண்ண முடியல, அவங்களோட நேம்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியல. பட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நாங்கள் வந்து முக்கியமாக தேங்க் பண்ணது யாருன்னா, அதாவது ஒரு ஃப்ரம் அந்த டே 1ல இருந்து டில் நவ் இப்போ வரைக்குமே ஒரு வண்டி இருக்கு. அது என்ன வண்டினா, ரியாஸ் ஒரு வண்டி வச்சிருக்கு. அந்த வண்டி வந்து ஏன் நான் அந்த வண்டியை நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, இங்கிருந்து போறதும் சரி, இங்கிருந்து வர்றதும் சரி, லொக்கேஷன் பார்த்ததும் சரி, லொக்கேஷன் மட்டுமே நாங்கள் சொல்ல போனா லொக்கேஷன் மட்டுமே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 months ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த ஒரு வண்டி இருந்தனால தான் லொக்கேஷன் போனோம், லொக்கேஷன் போய் பார்த்தோம். ஒரு சில சீனுக்குலாம் வந்து நாங்கள் இங்கிருந்தே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 70 kilometers டிராவல் பண்ணி ஒரு சில சீன்லாம் நாங்கள் எடுத்திருக்கோம். ஒரு சில சீன் நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக அதாவது அது எப்படி சொல்றதுன்னா, ஒரு மனுஷனா இல்லாமல் அந்த வண்டியை எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி எங்க கூட இருந்திருக்குது. அப்போ அப்படி இருக்கும் போது இந்த வண்டிக்கும் அது நாங்கள் ஒரு மதிப்பு கொடுக்குறோம், ஒரு வேல்யூ கொடுக்குறோம். ஸோ அதனால ஒரு வண்டியிலேருந்து சரி, எப்படி நடிச்சவங்கள இருந்தும் சரி, கண்டிப்பாக நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணுறோம். இந்த படம் வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்றது நான் சொல்ல முடியாது, பார்க்குறவங்களுக்கு தான். பட் இருந்தாலுமே இது ஒரு உண்மை சம்பவம். ஏன் உண்மை சம்பவம் நான் சொல்றேன்னா, படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். படத்துல எல்லா சின்ன வேலையில இருந்துமே லாஸ்ட்ல 2 credits போடுற வரைக்குமே படம் வந்து உட்காந்து உண்மையா கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். ஒரு சில சின்ன ஃபிளாஸ் இருக்கும். அது உங்களுக்கு வந்து தெரியும் போது அதுக்கு நான் வந்து சாரி சொல்லணுமா, கண்டிப்பாக நான் சாரி சொல்கிறேன். பிகாஸ் அது எங்களோட தப்பு தான். பட் இருந்தாலுமே அது எங்களோட ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் அதை எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் மேற்கொண்டு நாங்கள் எங்களுக்கு டைம் அமைஞ்சு, எங்களுக்கு ஸ்கிரிப்ட் அமைஞ்சு, எங்களுக்கு ஸ்டோரி எல்லாமே அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக இப்போ என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுறோமோ அதை நாங்கள் திருத்திக்கிறோம்.
முக்கால்வாசி ஒரு ஒரு ரியல் டைம் ஒரு மூவியை நீங்கள் பார்க்குற ஒரு ஃபீல் தான் ஒரு எங்கேஜிங்கான ஒரு அழகான ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு ஃபீல் குட் மூவியான்னு கேட்டால் ஃபீல் குட் மூவின்னு சொல்ல மாட்டேன். ஒரு கதை, ஒரு இப்போ இருக்கிற கதைன்னு சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் இப்போ முன்னாடியிலிருந்து அந்த கதை அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அந்த கதை போய்கிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த படத்தை பாருங்க, ஃபேமிலி கூட பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. January 4th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது.